மாடு கயிறுவாங்களாமா? கயிறுவாங்க. ஓகே, டைம் ஸ்டார்ட். நீங்கள் எல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு தமிழகத்தினுடைய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாள் விழாவினை முன்னிட்டு மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் ஒன்றியம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அலங்காநல்லூர் கேரி காபாய்ஸ் மற்றும் மல்லாத்து நண்பர்கள் சார்பாக சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வடநாடு திருவிழாவிலே தற்சமயம் களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் 18ஆம் குடி சுப்புராஜ் தேவர் நினைவாக நேதாஜி காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்றன. அந்த காலையினை நாங்கள் கட்டாயம் முடித்தே திருவோம் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு விளையாடிக் கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற சொக்கலிங்கபுரத்தை சேர்ந்த கருங்கல் முத்தையா ஐயனார் குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த கடுமையான போட்டியிலே, இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையின் சிறப்பு பரிசிலை பெறுவதற்கு சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா, துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா. இதற்கு அடுத்தபடியாக கலந்தான காத்துக் கொண்டிருக்கின்ற காலை திருப்பூரின் பொதுவரை சென்று மாயாண்டி சேரையா வரது காலை. அந்த காலை அடுத்ததற்கு மதுரை மாவட்டம் முடக்கத்தான் ரத்திரம் குழு வீரர்கள் தாங்களை தரப்பட்டு மதுரை போர். இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வாமிடாமருதூர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கிளை கழகத்தினுடைய செயலாளர் சார்பாக ஏவி கார்த்திகேயன் சார்பாக 501, முடுவார்பட்டி எம் யோகேஷ் திமுக அலங்கை கிழக்கு ஒன்றிய மாணவரணி அமைப்பாளர் மருது ஆதிபிரதர் சார்பாக 501 சிறப்பு பரிசு. அத்தனை சிறப்பு பரிசுகளையும் பரிசு தொகையையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை, வீரர்களும் சிறப்பான வீரர்கள். இந்த சுற்றில் வெற்றி பெறுவர்களுக்கு பரிசு தொகை வாரி வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய தொழிலதிபர் எஸ்எஸ்எல்எஃப் சேர்மன் உயர் திரு அண்ணன் மதியானி சக்திவேல் அவர்கள் சார்பாக வெற்றி பரிசினை வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள். இந்த சுற்றில் வெற்றி பெறுகின்ற வீரர்களுக்கு, இந்த மாட்டினுடைய உரிமையாளர்களுக்கு மதுரை மாவட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பாக மாண்புமிகு தமிழகத்தினுடைய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வடமாடு திருவிழாவில் தற்சமயம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சுற்றிற்கு வெற்றி பரிசாக புதுக்கோட்டை மாவட்டம் எஸ்எஸ்எல்எஃப் சேர்மன் தொழிலதிபர் மதியானி டாக்டர் சக்திவேலு சார்பாக வெற்றி பரிசினை வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள். நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன, காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன. பரிசு தொகையின் சிறப்பு பரிசிலை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை, வீரர்களும் சிறப்பான வீரர்கள். இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக முடுவார்பட்டி எம் யோகேஷ் திமுக அலங்கை கிழக்கொன்றிய மாணவரணி அமைப்பாளர் சார்பாக மருது ஆதிபிரதர் சார்பாக 501 சிறப்பு பரிசு. வாவிடாமருது ஏவி கார்த்திக் திமுக கிளை கழகத்தினுடைய செயலாளர் சார்பாக 1 இல்லை 2 501 சிறப்பு பரிசு. அத்தனை சிறப்பு பரிசுகளையும் பரிசு தொகையையும் பெறுவதற்கு காலையா காலையர்களா இந்த மாபெரும் வடமாடு திருவிழாவிற்கு அழைப்பதில் ஏற்று வருகை பொறுத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் திருவை சீமை மதுரை ஆத்மா அறக்கட்டளையினுடைய நிறுவன தலைவர் அண்ணன் நட்புராஜ் பாண்டியன் அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கின்றார். இந்த மாபெரும் வடமாடு திருவிழாவிற்கு அழைப்பதில் ஏற்று வருகை பொறுத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற வடமாட்டினுடைய சிறந்த மாட்டினுடைய உரிமையாளர் மருதிப்பட்டி கொம்பன் காலையினுடைய உரிமையாளர் மருதிப்பட்டி சரவணன் அவர்களை வருகிறவர்கள் அன்போடு வருகின்றோம். தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சுற்றிற்கு வெற்றி பரிசாக வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற புதுக்கோட்டை மாவட்டம் தொழிலதிபர் எஸ்எஸ்எல்எஃப் சேர்மன் டாக்டர் மதியானி சக்திவேல் சார்பாக
சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அழைப்பதனை ஏற்று வரைய பெருமை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பட்டமங்கலம் சக்தி சிற்றரசு அவர்களையும் வரைய வரைய நம்போடு இருக்கின்றார். இந்த மாவட்டம் வடமாடு திருவிழாவிற்கு அழைப்பதனை ஏற்று வரைய பெருமை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கல நாடு பட்டமங்கலம் சக்தி சிற்றரசு அவர்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்கின்றார். மாட்டினுடைய உரிமையாளர்களே மாடுபிடி வீரர்களே காலை களங்காங்கப்பட்டு 5 நிமிடங்கள் நிறைவுற்றது. அழைப்பு நிகழ்ச்சி உரையப்படுத்த சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மட்டப்பாறை உயர்திறன் கோடி அவர்களை வரவேற்க அன்போடு வருகின்றார். மாட்டின் உரிமையாளர்களே மாடுபிடி வீரர்களே காலை களங்காங்கப்பட்டு 5 நிமிடங்கள் நிறைவுற்றது. காலை களங்காங்கப்பட்டு 5 நிமிடங்கள் நிறைவுற்றது என்று பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்பட்டிருக்கின்றார். அழைப்பதனை ஏற்று வரையப்படுத்த சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மட்டப்பாறை சேர்ந்த உயர் கோடி தமிழகத்தில் தலை சிறந்த மாடுபிடி வீரர் மட்டப்பாறை கோடி அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கின்றார். நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன, காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன. பரிசு தொகையை சிறப்பு பரிசிலை பெறுவதற்கு காளையா காளையர்களா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் சொக்கலிங்கபுரத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் 18ஆம் குடிக்கு பெருமை சேர்த்திடவா எங்க பாத்துவா வடமஞ்சூர் மறிகளை அமைதியாக ஜோர கையில் உற்சாகப்படுத்துங்க கை கட்டுங்க செய்கிறீங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க தற்சமயத்திலே ஆடு களத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை அழைப்பினை ஏற்று வரையப்படுவதை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற புதுப்பட்டி டிஎம்டி இளமருது யோகேஷ் மணி அவர்களை வரவேற்க அன்போடு வருகின்றார். அழைப்பினை ஏற்று வரையப்படுவதை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற புதுப்பட்டி டிஎம்டி இளமருது யோகேஷ் மணி அவர்களை வருக என அன்போடு வருகின்றார். நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன, காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன. பரிசு தொகையை சிறப்பு பரிசிலை பெறுவதற்கு மதுரை மாவட்டம் சொக்கலிங்கபுரத்திற்கு பெருமை சேர்த்திடவா இல்லை அதே மதுரை மாவட்டம் 18ஆம் குடிக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் மேலூர் அருகாமல் உள்ள 18ஆம் குடி சுப்புரா தேவர் நினைவாக நேதாஜி காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றன. அந்த காலையினை நாங்கள் கட்டாயம் முடித்தே திருவோம் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் என்றாலும் வடநாடு என்றாலும் அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற கொட்டாம்பட்டி அருகாமல் உள்ள சொக்கலிங்கபுரம் கருங்கல் முத்தையா ஐயனார்கள் வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த கடுமையான போட்டியில இந்த கடுமையான போராட்டத்தில பரிசு தொகை சிறப்பு பரிசிலை பெறுவதற்கு காளையா காளையர்களா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா தமிழகத்தில் ஜல்லிக்கட்டிற்கு தடை என்று வந்தவுடன் வாடி வாசலை திறக்கும் வரை நாங்கள் வீடு வாசலை திறக்க மாட்டோம் என சென்னை மெரினா முதல் கன்னியாகுமரி வரை போராடி மீட்டெடுத்து கொடுத்த எங்கள் சுற்றுலா வெற்றி வாகை சூடுபவர்களுக்கு புதுக்கோட்டை மாவட்டம் தொழிலதிபர் கணேஷ் கருப்பையா அவர்கள் சார்பாக பரிசுகளை வாரி வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள் என்பது பெருமாள் தெரிவித்துக் கொள்கிறார். தற்சமயம் நடந்து கொண்டிருக்கின்ற சுற்றுலா வெற்றி வாகை சூடுபவர்களுக்கு புதுக்கோட்டை மாவட்டம் தொழிலதிபர் கணேஷ் கருப்பையா அவர்கள் பரிசுகளை வாரி வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள் என்று பெருமூச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அழைப்பினை ஏற்று வரையப்படுவதை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சின்ன ஊர்ச்சேரி ஆனந்த் அவர்களை வருக என அன்போடு வருகின்றார். தம்பி சின்ன ஊர்ச்சேரி கீழே வடத்தை ஆனந்தன் அவர்களுடைய வருக என இருகரம் கூட்டி வரவேற்கிறோம். ஒயிட் ட்ரெஸ் நண்பர்கள் எங்கள் அழைப்பினை அண்ணா சின்னூர் ஸ்ரீ ஆனந்தன் அவர்களுடைய கமிட்டி சார்பாக பாலமேடு டீம் கேப்டன் மேடைக்கு வருமாறு என்போடு அழைக்கப்படுகிறார். தற்சமயம் களமிறக்கப்பட்டுள்ள காலை மதுரை மாவட்டம் மேலூர் அருகாமையில் உள்ள 18ஆம் குடியைச் சேர்ந்த சுப்பராஜ் தேவர் நினைவாக நேதாஜி காலை கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது. அந்த காலையை எப்படியே பிடித்து பரிசுத்தை வென்றுவோம் என்று ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் சொக்கலிங்கபுரத்தைச் சேர்ந்த கருங்கல் முத்தையா ஐயனார்கள் கவனிக்கப்படுகிறது. ஆனால் ஆனந்தன் அவர்களுக்கு முன்னாடி கவனிக்கப்படுகிறது. இதற்கு அடுத்தபடியாக
கொண்டானை சேர்ந்த பழனி அவரது காலை. அந்த காலை எடுப்பதற்கு சென்னாரம்பேட்டை சேர்ந்த அம்மாச்சி அம்மன் ரோஜாப்புக்குள்ள வீரரா தாங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு கூறுதல் வைக்கப்படுகிறாரா. இதற்கு அடுத்தபடியாக களங்கான காத்துக் கொண்டிருக்கின்ற காலை திருப்பவனம் புதூர் மாயாண்டி சேர்வை அவரது காலை. அந்த காலை அடக்குவதற்கு மதுரை மாவட்டம் முடக்கத்தான் ரத்தினம் குழு வீரர்கள். அதனைத் தொடர்ந்து சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை ஒன்றியம் இழுப்பக்குடி ஜெயங்கொண்டான சின்ன பழனியப்பன் அவரது காலை. அந்த காலை அடக்குவதற்கு சென்னாரம்பேட்டை சேர்ந்த ரோஜாப்பு அம்மன் குழு வீரர்கள் தாங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு கூறுதல் வைக்கப்படுகிறாரா. நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன, காலங்கள் கண்டு கொண்டிருக்கின்றன. அழைப்பதனை ஏற்று வரையப்படுத்தி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அலங்காநல்லூர் பாண்டி பவன் ஸ்போர்ட்ஸ் கிளப் பூச்சி அவர்களை வருக வருக என அன்போடு இருக்கின்றோம். வடமாடு திருவிழாவுடைய மௌத்தம் மதுரை மாவட்டம் சென்னாரம்பேட்டை சேர்ந்த ரோஜாப்பு அம்மன் குழு வீரர்களை விழா கமிட்டியாளர் சார்பாக வருக வருக என்று கூறுதல் வைக்கப்படுகிறாரா. நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன, காலங்கள் கண்டு கொண்டிருக்கின்றன. பரிசுத்தை வெல்ல போவது மதுரை மாவட்டம் மேலூர் அருகாமையில் உள்ள 18ஆம் குடியை சேர்ந்த சுப்புராஜ் அவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா, சொக்கலிங்கபுரத்திற்கு பெருமை சேர்த்திடவா. காலையும் சிறந்த காலை, வீரர்களும் சிறப்பான வீரர்கள். மாண்புமிகு தமிழகத்தினுடைய சென்ற சுற்றில் சிறப்பாக விளையாடி வெற்றி வாய்ப்பு இழந்தாலும் சிறப்பாக விளையாடிய மாடு வெற்றி காரைக்குடி தான் பரிசு கொடுத்தாச்சு. அப்புறம் ஆமா, இரண்டாவது மாடு பாலமேடு குமார், பூக்கடை குமார் நண்பர்கள் டீம் கேப்டன். வாங்க, அரியக்குடி கொடுத்தாச்சா? இந்த பையன் நிற்கிறாப்ப அரியக்குடி கொடுத்து விடுங்க. அவர் ரொம்ப நேரமா நின்றுட்டு இருக்காரு. நீ வாயை தொடர்ந்து கேட்டா தானப்பா, நீ பாடுக்க நின்றீனா. வருகின்ற காலைக்கு மாலை மரியாதை செலுத்தியுள்ள மதுரையின் அடையாளம் அண்ணன் எம் சூழரவி அண்ணன் அவர்களும் ஏகே அழகசாமி அண்ணன் அவர்களும் அடுத்த காலையை துவங்கி வைக்குமாறு சூழரவின் அன்பு தம்பியில் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் மலாசுபுர சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். கேடி டாப்பாய் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன, காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன. பரிசு தொகையை சிறப்பு பரிசிலை பெறுவதற்கு மதுரை மாவட்டம் 18ஆம் குடிக்கு பெருமை சேர்த்திடவா, மதுரை மாவட்டம் சொக்கலிங்கபுரத்திற்கு பெருமை சேர்த்திடவா. காமராஜர் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் உயர் திரு அண்ணன் ராஜேஷ் அவர்கள் அரியக்குடியை சேர்ந்த ஏஎம்கே நண்பர்களுக்கு பரிசுகளை வாரி வழங்கி சிறப்பிக்கிறார். சிவகங்கை மாவட்டம் அரியக்குடி சின்ன மத நினைவாக ஏஎம்கே நண்பர்களுக்கு காமராஜர் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் உயர் திரு அண்ணன் ராஜேஷ் அவர்கள் பரிசுகளை வழங்கி சிறப்பிக்கிறார். தம்பி கேப்டன் முன்னாடி போப்பா, அரியக்குடி டீம் கேப்டன் முன்னாடி போ. நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன, காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன. பரிசு தொகையை சிறப்பு பரிசிலை பெறுவதற்கு மதுரை மாவட்டம் 18ஆம் குடிக்கு பெருமை சேர்த்திடவா, இல்லை மதுரை மாவட்டம் சொக்கலிங்கபுரம் கருங்கல் முத்தையா ஐயனார் குழு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா. மதுரை மாவட்டம் என்றாலே வடமாடு நிகழ்ச்சி என்றாலே முதல் சுற்றில் வெற்றி பெற்ற சிவகங்கை மாவட்டம் அரியக்குடி அன்பு தம்பி மதன் நினைவாக ஏஎம்கே நண்பர்களுக்கு பரிசளிப்பு விழா. அந்த பரிசினை மதுரை மாவட்டம் காமராஜர் கல்லூரியுடைய பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் உயர் திரு அண்ணன் ராஜேஷ் அவர்கள் பரிசுகளை வாரி வழங்கி சிறப்பிக்கின்றார்கள். மிக சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வடமாடு திருவிழாவிலே களம் கண்டுள்ள காலை மேலூர் அருகாமையில் உள்ள 18ஆம் குடியை சேர்ந்த சுப்பராஜ் தேவர் நினைவாக நேதாஜி காலை. அந்த காலையை கட்டாயப்படுத்தி பரிசுகளை வென்றிருக்கிறோம் என்ற ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் சொக்கலிங்கபுரத்தை சேர்ந்த கருங்கல் முத்தையா ஐயனார்கள் வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசுத்தை பெறுவதற்கு சொக்கலிங்கபுரத்திற்கு பெருமை சேர்த்திடவா, 18ஆம் குடிக்கு பெருமை சேர்த்திடவா. மாட்டின் உரிமையாளர்களே, மாடுபிடி வீரர்களே, உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி 5 நிமிடம். உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி 5 நிமிடம். வெல்வது யார், வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் எல்லாம்
எல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற 18ஆம் குடிக்கு பெருமை சேர்த்திடவா சொக்கலிங்கபுரத்திற்கு பெருமை சேர்த்திடவா சொக்கலிங்கபுரம் ஐயனார்கள் ஊர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் 18ஆம் குடி சுப்புராஜ் தேவர் நினைவாக நேதாஜி காலைக்கு பெருமை சேர்த்திடவா இந்த சுற்றிலே வெற்றி வாகை சூடுபவர்களுக்கு புதுக்கோட்டை மாவட்டம் தொழிலதிபர் கணேஷ் கருப்பையா அவர்கள் பரிசுகளை வாரி வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள் என்று பெருமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறார். நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன, காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன. பரிசு தொகையை சிறப்பு பரிசிலை பெறுவதற்கு மதுரை மாவட்டம் 18ஆம் குடிக்கு பெருமை சேர்த்திடவா இல்லை அதே மதுரை மாவட்டம் சொக்கலிங்கபுரம் கருங்கல் முத்தையா ஐயனார்கள் ஊர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க ஊர்களுக்கு பெருமை சேர்த்திடவா. இதனை தொடர்ந்து அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் திருப்பவனம்புதூர் மாயாண்டி சேர்வை அவர்களது காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் முடக்கத்தான் ரத்தினகுரு ஊழல் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளும்படி என்போடு கேட்டுக் கொள்கின்றார். அதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை ஒன்றியம் ஜெயமண்டான் இழுப்பக்கூடிய சேர்ந்த பழனியப்பன் அவரது காலை அந்த காலை அடக்குவதற்கு மதுரை மாவட்டம் சென்னாகரம்பட்டியை சேர்ந்த அம்மாச்சியம்மன் ரோஜாப்புக்குள் வீரரா தாங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு என்போடு அழைக்கப்படுகிறாரா. அதற்கு அடுத்தபடியாக வெள்ளலூர் நாடு கன்னிமார்பட்டியை சேர்ந்த பாலகத்து நினைவா சின்னத்தம்பி அவரது காலை அந்த காலை அடக்குவதற்கு மதுரை மாவட்டம் கருப்பாயன் ஒத்தையுடைய ஏஎஃப்சி அப்பபுரன்ஸ் வீரரா தாங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு என்போடு அழைக்கப்படுகிறாரா. தமிழகத்தினுடைய விளையாட்டுத்துறையினுடைய அமைச்சர் மாண்புமிகு திரு உதயநிதி ஸ்டாலினுடைய பிறந்தநாள் விழாவில் கடைசி 3 நிமிடங்கள் வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி 3 நிமிடங்கள். பரிசுத்தை பெறுவதற்கு மதுரை மாவட்டம் 18ஆம் குடிக்கு பெருமை சேர்த்திடவா அதே மதுரை மாவட்டம் சொக்கலிங்கபுரத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு கடைசி நேரம் அந்த மைக்கு ஆப்படிக்கிறீங்க நீங்க எதுவும் சொல்லிடாதியா கடைசி நேரம் பரிசுத்தை பெறுவதற்கு காளையா காளையர்களா மதுரை மாவட்டம் மேலூர் அருகாமையில் உள்ள 18ஆம் குடியை சேர்ந்த சுப்பராஜ் தேவர் நினைவாக நேதாஜி காலை கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது. அந்த காலை எப்படி பிடித்து பரிசுத்தை வென்றுவதும் என்று ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் சொக்கலிங்கபுரத்தை சேர்ந்த கருங்கல் முத்தையா ஐயனார்கள் வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள். வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி 2 நிமிடங்கள் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி 2 நிமிடங்கள் எங்க பாத்துருவா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா தம்பி கடைசி ஜாம்பவான் வேலூர் கட்டப்பா குணா அவர்களை இருகரம் கூட்டி வருக வரையென கம்பீர் சகா வரவேற்கிறோம். நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன, காலங்கள் கண்டு கொண்டிருக்கின்றன. பரிசுத்தை வெல்ல போவது 18ஆம் குடிக்கு பெருமை சேர்த்திடவா சொக்கலிங்கபுரத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரருக்கு பெருமை சேர்த்திடவா போடிக்கையா இதுலையா போடு. நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன, காலங்கள் கண்டு கொண்டிருக்கின்றன. மதுரை மாவட்டம் மேலூர் அருகாமையில் உள்ள 18ஆம் குடியை சேர்ந்த சுப்பராஜ் தேவர் நினைவாக நேதாஜி காலை கம்பீரமான தோற்றத்தோடு எந்திரிங்க நல்லா தெரிஞ்சிருங்க காளையா காளையர்களா காளையா காளையர்களா வீரர்கள் வெற்றி பெற்றார்கள். சொக்கலிங்கபுரம் கருங்கல் முத்தையா ஐயனார் வீரர்கள் 19 நிமிடங்கள் மிக சிறப்பாக விளையாடிய மதுரை மாவட்டம் 18ஆம் குடியை சேர்ந்த சுப்பராஜ் தேவர் மாட்டினுடைய உரிமையாளருக்கு விழா கமிட்டியாளர் சிறப்பாக கோடாட கோடி நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாபெரும் வடமாடு திருவிழாவிற்கு அழைப்பு நிகழ்ச்சி ஒரே பிறந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற வாடி